அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹத்யு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸாத்தின் பித்ஆ வ குல்லு ஃபித்தத்தின் தலாலா வ குல்லு கலாலத்தின் ஃபினார். அல்ஹம்துலில்லாஹ். தினமும் இந்த ரமலான் மாதத்தில் சத்தியத்திற்காகவும் ஏகத்துவத்திற்காகவும் உழைத்த தோழர் மற்றும் தோழியரின் வரலாறு தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கும் நபி தோழி உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய உண்மையான பெயர் நுசைபா பின் காஃப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க பனு நஸார் என்னும் அன்சாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய முதல் கணவருடைய பெயர் ஜைத் பின் ஆசிம். இவங்க மூலமாக 2 ஆண் குழந்தை இவங்களுக்கு இருந்தது. இந்த முதல் கணவர் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க அரபா பின் அமர் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க மூலமாக தமிம் என்ற ஆண் குழந்தையும் ஹவுலா என்ற பெண் குழந்தையும் இருந்தது. இவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுடைய நிலைமையை நாம் என்னென்னு பார்த்தோம்னா, மதினாவிலேயே இஸ்லாமிய மார்க்கம் பரவுன ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்க இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சில பேர் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் வாழ தயாராகிறாங்க. அப்போ ஒரு 6 பேர் கொண்ட குழு ஹஜ்ஜு செய்வதற்காக மக்காவுக்கு வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களிடம் அல்லாஹ்னா யார், இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 6 பேர் அதை கேட்டுட்டு அவங்க சென்று மறுவரிடம் அவங்க 12 பேர் கொண்டவங்களாக வராங்க. அதுக்கு மறுவரிடம் 72 பேராக வராங்க. அப்போ உமாரா ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி தான். அப்போ அக்கபா என்ற உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செய்கிறாங்க. அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் மார்க்கத்தை விட்டு போக மாட்டோம், எந்த சூழ்நிலையும் நாங்கள் நபியை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குறாங்க. இந்த உடன்படிக்கையில் 2 பெண்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க அமர் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, இன்னொருத்தவங்க உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க இருக்காங்க. இந்த 2 பெண்களுமே இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண்ணாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் மதினாவில் இஸ்லாமிய பிரச்சாரம் வலுவடையுது. அந்த நேரத்தில் பெண்களுக்கு மத்தியில் உமாரா தான் தாவா பணியை அதிகமாக செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரு செஞ்சு வராங்க. அப்போது மக்காவாசிகள் எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறாங்க. இந்த உமாரா அம்மாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினாவுக்கு வர்றது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இந்த தாய் இருக்காங்க. அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ஊருக்கு வந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்களாம், அவ்வளோ சந்தோஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறாங்களாம். மதினாவில் நம்ம பார்த்தோம்னா அதாவது மதினா நகரில் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறுவதற்கு உடன்படிக்கை செஞ்ச இந்த 2 பெண்களுமே அதிகமாக தாவா பணியை செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை குறித்து வாழ்ந்தாங்க. இவங்கக்கிட்ட இருந்து ஒரு அழகான நிகழ்வு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இந்த தாய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் படிக்கிறோம், தினமும் படிக்கிறோம். ஆனால் எல்லாமே ஆண்களையே சுட்டி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த தாய் தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம குர்ஆனுடைய அரபு இலக்கணத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஆண்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அதுதான் பெண்களுக்கும், அதுதான் குர்ஆனுடைய அரபு இலக்கணம். ஆனால் பெண்களுக்கும் வசனம் இறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தாய்க்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அதை நபியிடம் சொல்கிறாங்க. இந்த தாயுடைய மன வருத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றிக்கிட்டு ஒரு வசனத்தை இறக்குறான். 33வது அத்தியாயம் 35 இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான்னா, நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறைவனுக்கு வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும்,
பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளச்சமுள்ள ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோற்கும் ஆண்களும் பெண்களும், தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை பாதுகாத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த தாயுடைய மன வருத்தத்தை பொருந்திக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்கு தான் போவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். இதற்கு இந்த 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 நிகழ்வு நடப்பதற்கு உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தாயுடைய முயற்சிகளை தான் முன்னிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மதினாவில் நிறைய பெண்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பெண்களை ஒரு இழிவாகவும் ஒரு போகப் பொருளாகவும் பார்த்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்பட்டதால் அதிகமான பெண்கள் என்ன செய்கிறாங்க, ஈமான் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதோடு மட்டும் இந்த தாய்க்கு முழு மகிழ்ச்சியும் மன திருப்தியும் எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா, ஜிஹாத் இறைவழியில் போர் புரியுமாறு இறைக்கட்டளை வந்துச்சு. அப்போ பத்ரு போரில் பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுக்கல. ஆனால் உஹது போரில் பெண்கள் ஒரு செவிலியராக கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காயம் ஏற்படுறவங்களுக்கு மருந்து போடுவதற்காகவும் தண்ணி கொடுப்பதற்காகவும் இந்த மாதிரி பணிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோட இந்த தாய்க்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய தண்ணீர் நிரம்பிய தோல் பையை தூக்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. எப்படியாவது அந்த குறைசிகளை அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மார்க்கத்துக்காக கிளம்பிடுறாங்க. உஹது போரில் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வெற்றி தான் கிடச்சிச்சு. ஆனால் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலையின் பின்புறத்து கணவாயில் அம்பரியும் வீரர்கள் சிலரை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது அப்படின்னு அந்த வீரர்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வீரர்கள் எதிரிகள் விட்டு சென்றாங்கல்ல அந்த கனிமத்து பொருட்கள், அதை பார்த்ததும் அந்த வீரர்களுக்கு மனம் சஞ்சலம் அடையுது. எந்த சூழ்நிலையும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லியிருந்த நபி ரசூலுடைய வார்த்தையை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மறந்துடுறாங்க. அந்த வீரர்கள் அவங்க விட்டு சென்ற பொருட்களை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் சென்று விடுறாங்க. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு பழிவாங்கிறதுக்காக குறைசிகள் குதிரைப்படையுடன் தாக்குறாங்க. அப்போது போரின் நிலைமை தலைகீழாக மாறுது. அப்போ முஸ்லீம் வீரர்கள் சிதறடிக்கப்படுறாங்க. அந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளியேறணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வெறுண்டு ஓடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாப்பதற்காக ஒரு 10-13 பேர் தான் உறுதி நிலை குலையாமல் நின்று என்ன பண்ணுறாங்க, போராடுறாங்க. இதில் முக்கியமாக 2 பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறாங்க. ஒருத்தவங்க அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தவங்க இந்த உம்மு உமாரா அப்படி என்ற இந்த தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வாளை எடுத்துக்கிட்டு எதிரிகளின் அம்புகளை எதிர்நோக்கி முடிஞ்ச வரைக்கும் நபியை பாதுகாக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்பற்கள் அந்த எதிரிகள் தாக்குறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்பற்க பல் உடஞ்சி கடுமையான ரத்தம் சொட்டுது. அதை பார்த்த உடனே இந்த தாய் அழுகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னோமே, உங்கள் உயிருக்கு நாங்கள் அரணாக இருப்போம் என்று சொன்னோமே, உங்கள் மேலே ரத்த வலிகிறத நாங்கள் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. அப்போ ஒரு வீரர் ஆயுதத்தோடு ஓடுறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீரரே, நீங்கள் ஆயுதத்தை போட்டுட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அவர் அந்த ஆயுதத்தை போட்டுட்டு ஓடுறாரு. அந்த ஆயுதத்தை அந்த தாய் எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு
பாதுகாப்பாக இருக்காங்க. போர்க்களத்தில் இந்த தாயுடைய மகன் வந்து அப்துல்லாஹ் தாக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மகன் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காயம் ஏற்பட்ட வீரர்களுக்கு வந்து மருந்து போடவும் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கவும் அந்த மாதிரியான பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்புறமா தன்னுடைய மகனை வந்து பார்க்குறாங்க. தன் மகனுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அவங்க அடிபட்டிருக்க நிலமையில இந்த மகனுக்கு வந்து உபதேசம் செய்கிறாங்க. மகனே, இதை நீ காரணமாக வச்சுக்கிட்டு இந்த போரில் வந்து கலந்துக்காமல் விட்டுறாத, நிச்சயமாக நீ வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு வந்து தாயார் வந்து இந்த மாதிரியான ஒரு உபதேசத்தை வந்து செய்கிறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய மகனை காயப்படுத்தியவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்து காட்டி கொடுக்குறாங்க. அந்த எதிரி இந்த தாய் வந்து பார்த்து அந்த எதிரியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே வெட்டிடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உமாராவே நீங்கள் சரியான பழி தீர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூலுடைய பல் வந்து உடைக்கப்பட்டது இந்த தாய்க்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த பல்லை வந்து உடைச்ச இப்னு கமியா அந்த எதிரி அவனுடைய கவச ஆடையை உயர்த்தி தூக்கும்போது அதனுடைய கம்பி வந்து முன்பல்லில் குத்தி ரொம்ப ரசூல்லாவுக்கு வந்து ரொம்ப வேதனை ஏற்படுது. அப்போ அந்த இப்னு காமியா எப்படியாவது அடிக்கணும், எங்கள் நபியையே வந்து இவன் வந்து சேதப்படுத்திட்டானே, எங்கள் நபியின் முகத்தில் ரத்தம் வர வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய்க்கு வந்து ரொம்ப வேதனையும் வருத்தமும் படுறாங்க. அப்போ அந்த இப்னு காமியா பெற்றத்துக்காக இந்த தாய் வந்து இந்த இப்னு காமியா அவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு பயங்கரமான ஒரு ஆடையை வந்து அணிஞ்சிருக்கான். இந்த தாயுடைய வாள் வந்து அவனுடைய கவச ஆடையில் வந்து பட்டு இந்த தாயுடைய வாள் வந்து இரண்டாக வந்து உடைஞ்சு போகுது. உடனே அந்த இப்னு காமியா என்ன செய்கிறான்னா, இந்த தாயுடைய கழுத்தில் ஒரே வெட்டாக வந்து வெட்டிடுறான். அவங்களுக்கு வந்து வலியாயிடுது. அவங்க அந்த வலியோடையே வந்து அவங்களுக்கு நடக்கவே முடியலை. நடக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, அந்த வலியோடையே நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் வர்றாங்க. ரசூல்லா வந்து இந்த தாயுடைய தியாகத்தை பார்த்து வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த தாய் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க. நான் மறுமையில் எழுப்பப்படும் போது என்னுடைய உடல் உங்களுடைய பாதத்திற்கு பக்கத்தில் எழுப்பப்படணும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இவங்களுக்காக துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இவங்க எல்லாருமே சொர்க்கத்தில் என்னோட இருப்பவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று துவா செய்கிறாங்க. இந்த உஹது போர்க்களம் வந்து பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு தாய்க்கு என்னன்னு பார்த்தா மதீனாவை சுற்றி எதிரிகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன செய்யுங்க, போருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த தாய் வந்து நானும் போருக்கு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நபியின் தோழர் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ஹம்ராவுல் அசத் அந்த நபி தோழர் வந்து சொல்கிறாங்க, மதீனாவுடைய எல்லை வரைக்கும் நான் போய் பார்த்துட்டேன், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே தான் எல்லாருக்குமே என்ன நிம்மதியாக இருந்துச்சு. நிம்மதியாக அவங்க எல்லோரும் வந்து இருந்தாங்க. அப்புறம் இந்த தாயை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தினமுமே என்ன செய்வாங்களாம், அப்துல்லா பின் கஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அனுப்பி தினமுமே வந்து இந்த தாயை வந்து பார்த்துட்டு வர சொல்லுவாங்களாம். இந்த தாயுடைய தியாகம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துலேயும் வந்து இருந்துச்சு. அப்புறம் ரசூல்லா உயிரோடு இருக்கும்போதே 30 பொய்யர்கள் வருவாங்க, அவங்க வந்து தன்னை நபி என்று சொல்லி வாதிடுவாங்க அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்பு வந்திருந்துச்சு. அப்போது நபியுடைய காலத்தில் முசைலமா என்ற எதிரியும் அஸ்வதில் அனஸ் என்ற எதிரியும் தன்னை நபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் ஆட்சியிலேயே இந்த முசலாமாவுடைய ஆட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு. போகிற வர்றவங்க எல்லாரையும் வந்து மிரட்டுறான், என்னை நபின்னு சொல்லு, உன்னை வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து எல்லாரையும் மிரட்டக்கூடியவனாக இருக்கான். உமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மக ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து என்ன செய்கிறான்னா, இவன் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னை வந்து நபின்னு நீ சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த மாதிரி மிரட்டும் போது அந்த ஹபீப் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து அந்த மாதிரி ஒருபோதும் நான் சொல்லவே மாட்டேன், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், என்னுடைய இறைவன் வந்து அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹபீப் வந்து அடித்து சொல்கிறாங்க. அதை வந்து கேட்ட உடனே இந்த முசைலமா அந்த என்கிற அந்த பொய்யனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவன் அவங்கள என்ன செஞ்சிடறான், அடித்து கொன்னுடுறான். அதுக்கு அந்த தாய் வந்து அளவே இல்லை. அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வருத்தப்பட்டிருப்பேன் எப்போ அப்படின்னா, அந்த முசைலாமா அந்த பொய்யன் தான் நபி என்று சொல்லி இருந்தால் நான் வந்து வருத்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து சொல்கிறாங்க. என்னுடைய மகன் வந்து கடைசி வரைக்கும் பொய்யனுடைய வார்த்தையை சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் முசைலாமா வந்து எதிர்த்து போராடுறதுக்காக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் ஒரு படை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த போரில் இந்த தாயுடைய மகன் அப்துல்லாஹும் கலந்து கொள்கிறாங்க. கடைசியில் உண்மை வந்து வெல்லுது. எதிரி பொய்யன் முசைலாமா வந்து இழிவாகவும் கேவலத்துடனும் அந்த போரில் வந்து கொல்லப்படுறான். இந்த போரில் இந்த தாய் உம்மரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கை வந்து வெட்டப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய உடம்புல வந்து சிறிய பெரிய காயம்னு சொல்லி பார்த்தோன்னா 12 இடத்துல வந்து காயம் வந்து இந்த தாய்க்கு வந்து ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க மகன் அப்துல்லாஹ் வந்து இந்த போரில் வந்து கொல்லப்படுறாங்க. ஒரு முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு உமாராவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த தாய் வந்து உணவு கொடுக்குறாங்க. நபி வந்து நீங்களும் உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த தாய் வந்து நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபி சொல்கிறாங்க, நோம்பாளிக்கு முன்னாடி உணவு சாப்பிட்டால் வானவர்கள் வந்து அந்த நோம்பாளிக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு வந்து இந்த தாய்க்கு முன்னாடி உணவு சாப்பிட்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் போரில் கைப்பற்றின பொருள்கள் வந்து பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆடை வந்து இருக்குது. அந்த ஆடையை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சபையில் உள்ளவங்க வந்து ஆலோசனை செய்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய மகன் அப்துல்லாவின் மனைவிக்கு இதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அதாவது அவங்களுடைய மகனுக்கு கொடுக்கறது வந்து எதனால் அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகங்கிறதுனால சொல்லலை. இந்த அப்துல்லாங்கிறவங்க வந்து அதிகமான போரில் கலந்துக்கிட்டவங்க, இவங்க அதிகமான இரையச்சம் கொண்டவங்க, அதனால தான் அந்த மக்கள் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு வந்து தகுதியானவங்க உம்மு உமாரா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது உஹது போருக்கு அப்புறம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். உஹது போரில் வலது பக்கம் இடது பக்கம் எங்கே நோக்கினாலும் உம்மு உமாராவே தான் போரிட்டு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க. அப்படிங்கிற விஷயத்தை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது இஸ்லாத்துக்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஈமான் கொண்டு எத்துணை தியாகம், இந்த தாயின் தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நற்கூலி வழங்குவானாக. வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.